డీటెయిల్ చూస్తే తమిళనాడు సీఎం స్టాలిన్ కేంద్రానికి స్ట్రాంగ్ వార్నింగ్ ఇచ్చారు. పార్లమెంట్లో డీలిమిటేషన్ బిల్లు పాస్ చేస్తే తమిళనాడులో భారీ ఉద్యమం చేపడతామన్నారు. ఇప్పటి వరకు చూడని ఉద్యమాన్ని చూపిస్తామని హెచ్చరించారు. 1960 నాటి డిఎంకేను మళ్లీ పరిచయం చేస్తామని స్టాలిన్ వార్నింగ్ ఇచ్చాர். வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்றதை விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமா கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடர்ல புல்டோஸ் பண்ண போறாங்க. முதல்ல இருந்தே இது பத்தி நம்ம தொடர்ந்து எச்சரிச்சோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டுமில்லாம இந்தியா முழுக்க இருந்து இதனால பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சி தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவா குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்க கேட்டோம். சொன்னதை ஒழுங்கா செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? தென் மாநிலங்கள் பாதிப்படையாது என நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தரணும்னு கேட்டோம். பதில் இல்ல. இதுக்காக பல்வேறு கட்சி எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்திச்சு முறையிட நேரம் கேட்டோம். அதுவும் கிடைக்கல. இப்படி நாம சொன்ன எதையும் அவங்க காதுல வாங்காம திமுக மட்டுமல்ல எந்த கட்சியோடவும் எந்த மாநிலத்தோடவும் எந்த ஆலோசனை நடத்தாம அவங்க இஷ்டத்துக்கு பண்ண பாக்குறாங்க. நேற்று மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் நாம கேட்கிற அதே கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட யாருக்குமே பதில் இல்லை. இப்படி அவசரமா டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான